நீ உள்ள போன கேப்ல நான் உன் போனுக்குள்ள போய் பார்த்துட்டேன். இப்ப சொல்லு, மித்ரா உன் ஆளு தானே? இதுக்கப்புறமா உங்ககிட்ட உண்மையை மறைச்ச எந்த பலனும் இல்ல ஆண்டி. மித்ரா வேற யாரும் இல்ல, என்னோட தங்கச்சி. மித்ரா உன் தங்கச்சியா? ஆமா ஆண்டி. நான் நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவன்னு அகிலாவுக்கு தெரிஞ்சதுனால என்னால எந்த வழியாவும் வீட்டுக்குள்ள வர முடியாது. அதனாலதான் என் இடத்துக்கு என் தங்கச்சிய வர வச்சேன். ஆனா அகிலா மித்ரா ஏதோ மும்பையை சேர்ந்தவனோ, அவ குடும்பம் பெரிய குடும்பம், பெரிய பணக்காரங்க அப்படி இப்படின்னு சொன்னா. எல்லாமே என்னோட செட்டப் தான் ஆண்டி. என்ன நந்தினி இதெல்லாம்? ஆமா, அகிலா எப்படி மித்ராவை தன்னோட மருமகனை ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா? அதுக்கு என்ன செட்டப் பண்ண? வெரி சிம்பிள் ஆண்டி. ஆதியோட ஜாதகத்துக்கு பொருத்தமான பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்றேன்னு சொன்ன அந்த தரகரை என் கைக்குள்ள போட்டுக்கிட்டேன். என்ன சொல்ற நீ? தரகர் தங்கராச உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டியா? ஆமா, தரகர் தங்கராசு மூலமாதான் அகிலா மித்ராவை சந்திக்க ஏற்பாடு பண்ண. வணக்கம்மா. வணக்கம், உட்காருங்க. அம்மா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆதி தம்பியோட ஜாதகத்துக்கு பொருத்தமாகவும் நம்ம அந்தஸ்துக்கு பொருத்தமாகவும் ஒரு அருமையான பொண்ணு ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கம்மா. நல்ல தகவல் தான் கொண்டு வந்திருக்கீங்க. பொண்ணு போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கம்மா, இதோ காமிக்கிறேன். இந்தாங்கம்மா. பொண்ணோட பேர் என்ன? பொண்ணோட பேரு மித்ராமா. ஆஸ்திரேலியால MBA பண்ணிட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு துணையா பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்குமா. பொண்ணோட அப்பாவை பத்தி எதுவுமே சொல்லலையே. பொண்ணோட அப்பா பேரு அருணாச்சலம்மா. மும்பைல பெரிய டெக்ஸ்டைல் மில் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லம்மா, உங்கள மாதிரியே அவரும் ஏகப்பட்ட கம்பெனி வச்சு பாத்துக்கிறாருமா. உங்க வசதிக்கு தகுந்த இடம்மா. அப்போ பொண்ணு மும்பைல தான் இருக்காளா? ஆமாம்மா. உங்களை பத்தி கூட பொண்ணோட அப்பா கிட்ட சொன்னம்மா. அவருக்கு நம்ம கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுல ரொம்ப விருப்பம். உங்களுக்கு பொண்ண பிடிச்சிருந்தா உடனே அவர் வந்து பேச தயார்னு சொல்லிருக்காரு. ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் பொண்ணு வீட்டுல பேசி உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரி, அப்ப நான் வரேம்மா. வாங்க. நன்றிம்மா. நந்தினி, ஒரு சாதாரண புரோக்கரையும் ஜாதகத்தையும் வச்சுக்கிட்டு ஆதிக்கடை ஒரு அகிலாண்டேஸ்வரியை இவ்ளோ அசால்ட்டா ஏமாத்திருக்க நீ? பெரியாள் தான். எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் ஏதாவது ஒரு தடயத்தை அவனுக்கே தெரியாம விட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்கும். அதாவது மூட நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கும். அகிலாண்டேஸ்வரியோட அந்த மூட நம்பிக்கை தான் ஜோசியம், ஜாதகம். அந்த ஜாதகத்தை எனக்கு சாதகமா யூஸ் பண்ணி மித்ராவ அகிலாண்டேஸ்வரி மருமகளா நம்ப வச்சேன். சூப்பர் நந்தினி. ஆனா மித்ராவோட ஜாதகமும் ஆதியோட ஜாதகமும் எப்படி 100% பொருத்தமா இருந்தது? அது மித்ரா ஜாதகமே இல்ல ஆண்டி. மித்ராவோட ஜாதகம் இல்லனா அப்ப அது வேற யாரோட ஜாதகம்? பார்வதியோட ஜாதகம். பார்வதி ஜாதகமா? நீ என்ன சொல்ற? பார்வதியோட ஜாதகம் தான் ஆதிக்கு 100% பொருத்தமா இருந்தது. அதான் பார்வதி ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து மித்ரா ஜாதகமா மாத்திட்டேன். எல்லாம் சரிதான். மித்ரா தான் உன் தங்கச்சிங்கிற விஷயத்தை என்கிட்ட கூட சொல்லாம ஏன் மறைச்ச? கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் கண்டுபிடிச்சதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதையே ஆதி கண்டுபிடிச்சிருந்தா மித்ராவோட நிலைமை என்ன ஆகும்னு நீ நினைச்சு பாத்தியா? என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆதிக்கு மித்ரா மேல ஏதாவது சந்தேகம் வந்திருக்கா?
மித்ராவோட இந்த வைர மோதிர நாடகம் அதால கண்டிப்பா ஆதிக்கு அவ மேல சந்தேகம் வந்திருக்கலாம். முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தீனா அதுக்கேத்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பேன். சரி விடு, இப்போ ஒண்ணு கெட்டு போல. நீ மித்ரா கிட்ட இனிமே என் பேச்சு கிட்ட நடந்துக்க சொல்லு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிங்க ஆண்டி, நான் மித்ராக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நடக்க போற போட்டியில பிரிலிமினரியில அந்த பார்வதி செலக்ட் ஆக கூடாது. அத நீங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பா நந்தினி, நீ கவலைப்படாத. அந்த சமையல்காரி இதுல செலக்ட் ஆகவே மாட்டா. அதுக்கு நான் கேரண்டி. நான் வரேன். ம். Okay, take care. Bye. ஹலோ, ஒரு நிமிஷம். உன்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்க? நீ சமைச்ச ஆபீஸ்க்கு கொண்டு வந்த சாப்பாட்ட பெரியய்யா சாப்பிடலன்னு சொன்னதும் அதை யாருக்குமே சாப்பிட கொடுக்காம குப்பையில கொட்டும் போதே நான் உன் மேல சந்தேகப்பட்டேன். பெரியய்யா உன்னை அடிச்சுதான் அம்மா கிட்ட சொல்லாம மறைச்சேன். நீயே உன் விரல்ல ஒரு வைர மோதிரத்தை போட்டுக்கிட்டு அத பெரியய்யா உனக்கு பரிசா கொடுத்தாருன்னு அகிலாமா உட்பட வீட்ல எல்லாரையும் நம்ப வைக்க டிராமா பண்ணிருக்கேன். எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்க? Hey! After all, நீ ஒரு சமையல்காரி, அதுவும் சஸ்பெண்ட்ல இருக்கிற சமையல்காரி. ஆதி கடவுர் அகிலாண்டீஸ்வரிக்கு மூத்த மருமகளாக போற என்ன பார்த்து கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வா போன்னு பேசிட்டு இருக்க. மரியாதைங்கிறது நாம கேட்டு வாங்குறது இல்ல, நாம நடந்துக்கிறத பார்த்து மத்தவங்க நமக்கு தானா கொடுக்கறது. ஹேய், என்ன டிராமா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கியே? நீ பண்ணிட்டு இருக்கிற டிராமா எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சு நீ அகிலாண்டீஸ்வரியோட மூத்த மருமகளா ஆயிரலாம் நினைச்சிட்டு இருக்கியோ? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? கண்டிப்பா நான் போட்டியில ஜெயிக்க தான் போறேன். அத நீ பார்க்க தான் போற. What? What did you say? You are saying you are going to pass in this competitive exam. Wow! Sounds funny. You cannot even read and write your own mother tongue. Then how come you will be able to answer the question asked in English in the upcoming preliminary examinations? You know, questions will be in objective type. Do you know the objective type questions will be? I know. You have not even passed your 10th grade examinations. Then with what guts you are challenging me? Me? இப்ப நான் என்ன பேசினாவது உனக்கு புரிஞ்சுதா? புரியல. நடக்க போற எக்ஸாம பத்தியும் அதுல என்ன மாதிரி கேள்வி இருக்கும் அத பத்தி ஏதாவது தெரியுமான்னு சிம்பிளா இங்கிலீஷ்ல கேட்ட.
இதுக்கே பேனு முழின்னு முழிச்சிட்டு இருக்க. எக்ஸாம்ல எல்லா கேள்வியும் இங்கிலீஷ்ல தான் இருக்கும்னு. எப்படி இதெல்லாம் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ண போற? எப்படி ஜெயிக்க போற? என்ன எப்படி ஜெயிக்க போற? ஆ? எக்ஸாம் பத்தின பயம் எப்பவே உன் கண்ணுல தெரியுது. நான் சொல்றேன், நீ கண்டிப்பா எக்ஸாம் எழுத மாட்ட. இப்ப நான் சொன்னதெல்லாம் போய் ஆதி கிட்ட சொல்லி நீலி கண்ணீர் வடிச்சுதான் நீ நினைச்சத சாதிக்க பாப்ப. இங்க நடந்தது எதையுமே நான் பெரியய்யா கிட்ட சொல்ல மாட்டேன். என் காதல் உண்மையானது. அதனால இந்த பரீட்சையில நான் எப்படியும் பாஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நடக்க போற போட்டிலையும் நான் கலந்துக்கிட்டு ஜெயிக்க தான் போறேன். ஏய், என்கிட்டயே சவாலா? பார்க்கலாமா? ஆமா, சவால் தான். ஜெயிக்க போறது நீயா நானான்னு பாத்துறேன். இந்த டைமண்ட் ரிங் நான் அடிச்சது வெளியே தெரியக்கூடாதுன்னு மித்ரா அப்படி நடிச்சாளா, இல்ல வேற எதுனா உள்நோக்கம் இருக்குமா? யார் இந்த மித்ரா? லோகேஷ், நான் ஆதி பேசுறேன். எனக்கு ஒரு பொண்ணை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும். ஐ மீன், அவ யாரு, அவ பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் தெரியணும். யா, பொண்ணோட பேரு மித்ரா. ஷீஸ் ஃப்ரம் மும்பை. இப்போ எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கா. ஃபோட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறேன். லேட் ஆனாலும் பரவாயில்ல, டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கணும், பக்காவா. ஓகே, I'll send. சிம்பிளா இங்கிலீஷ்ல கேட்ட பேனு முழின்னு முழிச்சிட்டு இருக்க. வெரி குட் பார்வதி, ரொம்ப சின்சியரா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. அண்ணி, டெடிகேஷனும் இந்த தன்னம்பிக்கை உங்களை கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும் அண்ணி. அந்த தன்னம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாதீங்க. என்னாச்சு பார்வதி, ஏன் இப்ப அழுகுற? அண்ணி, ஏன் அழுகுறீங்க? எக்ஸாம்ல எல்லா கேள்வியும் இங்கிலீஷ்ல தான் இருக்கும்னு. எப்படி இதெல்லாம் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ண போற? எப்படி ஜெயிக்க போற? என்ன எப்படி ஜெயிக்க போற? பரீட்சை தமிழ்ல இருந்தா கூட எப்படியாவது எழுதி பாஸ் ஆயிடுவேன். ஆனா இந்த இங்கிலீஷ் என் மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது.
எங்க பரீட்சையில நான் ஃபெயில் ஆகி பெரியய்யாவை இழந்துருவனும்னு பயமா இருக்கு. அண்ணி நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களை ஃபெயில் ஆக்க விட்டுருவோமா? தைரியமா இருங்க. அதானே, நீ கவலைப்படாத பார்வதி. வசூல் ராஜா கமல் சார் மாதிரி உன் காதுல ப்ளூடூத் ஹெட்செட்டை வச்சு பிட்டடிக்க வச்சாவது உன்னை பாஸ் பண்ண வச்சிடறோம். நீ தைரியமா முடிஞ்ச அளவுக்கு படி. நீங்க சொல்ற மாதிரிலாம் பிட் அடிச்சு குறுக்கு வழியில நான் பாஸ் பண்ண விரும்பல. இது என்னோட வாழ்க்கை. நான் நேர்மையான முறையில தான் ஜெயிக்கணும். ஓ, உனக்குள்ள இப்படி ஒரு பாலிசி இருக்குதா? அதாவது நான் குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு சொல்லல பார்வதி. முடியாத பட்சத்துல ஒரு சேஃப்டிக்காகத்தான் நான் அந்த ப்ளூடூத் விஷயத்தை பத்தி சொன்னேன். நீ படி பார்வதி. அண்ணி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா படிங்க. ஏதாவது டவுட் இருந்தா எங்க கிட்ட கேளுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அவ்வளவுதான் அண்ணி. ஜஸ்ட் சிம்பிள். கான்ஃபிடென்ட் மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. ப்ரோ, அண்ணி இங்கிலீஷ்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு பயப்படுறாங்க. என்ன பொண்டாட்டி இப்ப எதுக்கு அழுகுற? என்னால இங்கிலீஷ் பரீட்சை எழுத முடியுமான்னு ரொம்ப பயமா இருக்கு பெரியய்யா. இங்க பாரு, முதல்ல மனசுல முடியும்னு நினை. இல்ல நல்லபடியா நடக்கும். நீங்க ஷாம் சார், சின்னையா எல்லாரும் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்றீங்க. என்ன பத்தி எனக்கு தெரியும். கண்டிப்பா இந்த பரீட்சையில என்னால பாஸ் பண்ண முடியாது. நம்ம ஒண்ணு சேரவும் முடியாது. இங்க பாரு, இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த இங்கிலீஷா நம்மள பிரிக்க போகுது. தைரியமா இரு. நீங்க எனக்கு சொல்றது மனசுக்குள்ள தைரியம் வருது. ஆனா கொஞ்ச நேரத்துல இது நம்மளால முடியாதுன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. நான் என்ன பண்றது பெரியய்யா? பொண்டாட்டி, நான் சொன்னா கேட்கணும். கேப்பல்ல, அழாத. தெரியுமா? இப்போ உன் மனசுல இருந்து பயம் போயிடுச்சா? சரி, செம்பருத்தி பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும்? என்ன பெரியய்யா இப்படி கேட்டீங்க? செம்பருத்தியும் அதோட மருத்துவ குணமும் எதுக்கு யூஸ் ஆகும்னு புட்டு புட்டு வைக்கிற கேளுங்க. இப்ப நீ சொன்னது எல்லாம் தான் இந்த புக்ல இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு. உனக்கு நாலேஜ் இருக்கு, ஆனா இங்கிலீஷ் தான் தெரியணும். இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜ் தான். அதை கத்துக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் இப்ப சொல்லி கொடுக்கறத கவனமா கேட்டுக்கோ.